கடகம் சறுக்கல் ஆகுமா வாழ்க்கை? ஆல்ரெடி சறுக்கல்ல தான் இருக்கும். இதுல மறுபடியும் சறுக்கலானா அவ்வளவுதான், போதக்கூடியதான் விழணும். அப்படிதானே? சி உங்களுக்கு டைம் பீரியட் நல்லா இருக்குன்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. எப்படின்னா கடகராசியில குரு வந்து உச்சமா இருக்காரு. இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜூலை மாதத்துல பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்காரு. இதுதான் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் நான் சொல்றேன். ஸோ தொடர்ந்து பாருங்க. எந்த விஷயங்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம கரியர், ரிலேஷன்ஷிப், எஜுகேஷன் இதெல்லாம் என்ன நடக்கும், ஒரு தோராயமா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க எந்த ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி காலச்சக்கரத்துடைய 4வது ராசி. இந்த ராசியோடைய அதிபன் வந்து சந்திரன். சந்திரன் வந்து இயல்பாவே நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்தான். மனசு, மைண்டு, எமோஷன்ஸ், நம்மளுடைய உள்ளுணர்வுகள், நம்ம எப்படி நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவோம், எல்லாமே வந்து சந்திரன் அடிப்படையில தான், பேஸ்ல தான் வருது. ஏன்னா இவர் காலச்சக்கரத்துக்கே 4ஆம் வீடு அப்படின்றதுனால நம்மளுடைய எண்ணங்களை பத்தியுமே சொல்றாரு, நம்ம ஃபீலிங்ஸை பத்தியுமே சந்திரன் சொல்றாரு. ஸோ இந்த வீட்டுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு சூரியனோட இணைவு வந்து இந்த மாதத்துல இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு சொல்லுவேன் நான். இந்த குரு சூரியன் பிளஸ் கேது சுக்கிரனோட இணைவு கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். அடுத்து ராசிக்கு 2ஆம் வீட்டுல கேதுவோட சுக்கிரன். அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் வீட்டுல ராகு அதாவது 2ல கேது இருந்ததுன்னா எப்படி 8ல ராகு, நேர் ஆப்போசிட்ல தான் அவங்க இருப்பாங்க 180 டிகிரி ஆக்சிஸ்ல. இது வந்து ஒரு எப்படின்னா இவங்க வந்து ஒரு அசுவ கிரகங்கள். ராகு கேது வந்து பாவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேது அப்படின்றது ராகு கேது தோஷம் அந்த மாதிரியும் வரும். நாகங்கள், சர்ப்பங்கள். பட் ஆக்சுவலா அவங்க என்னன்னா 3 இருக்கு இல்லைங்களா? சந்திரன் அதாவது சந்திரனோட ராசிக்கே ராகு வந்து 8ஆம் வீட்லயும் கேது வந்து 2ஆம் வீட்லயும் இருக்கு. அப்போ இதுல நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். சந்திரன் அப்படின்ற ஒருத்தருக்கு நார்த் நோடு வந்து ராகுவா இருக்காரு, சவுத் நோடு வந்து கேதுவா இருக்காரு. அந்த வெட்டு புள்ளிகளுக்கு வடக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு, இந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல தான் இந்த ராகு கேது வந்து ஆக்சிஸ்ல இருக்காங்க. பட் இந்த டைம் பீரியட்ல கோச்சார ரீதியா ஒரு 18 மாசம், அதாவது ராகு கேது வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு 18 மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ராசில இருந்து 2nd ஹவுஸ் 2ஆம் வீட்டுல இருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா டிசம்பர் மாசம் உங்களுடைய ராசிக்கு வரப்போகுது. அதான் ஹைலைட். கடக ராசிக்கு நுழைய போறாங்க ராகு கேது. நெக்ஸ்ட் ஒரு இங்க நீங்க எப்படி கனெக்ட் பண்ணோம்னா ஜனவரில இருந்து 18 மந்த்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஜனவரி ஸ்டார்டிங் 2027 ஜனவரில இருந்து ஒரு 18 மந்த்ஸ் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அந்த ராகு கேதுவும் அங்கதான் இருக்கும். உங்க ராசியில வந்து கேதுவும், உங்க ராசிக்கு வந்து 7ஆம் வீட்டுல ராகுவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ் அதுக்கு நம்ம செப்பரேட்டா நம்ம பேசதான் போறோம். பட் இந்த 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கேதுவால என்ன நடக்கும்? அதுவும் கேதுவோட இப்ப சுக்கிரன் வர இணைஞ்சிருக்காரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கேது சுக்கிரன் இணைவு நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பண ரீதியா ஓகே தான், நான் எதுவுமே சொல்லல. பினான்ஸ் வரவு நிறைய இருக்க வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படலாம். ஏன்னா கேது சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம். பொதுவாவே சுக்கிரன் 2ல இருந்தா யோகம் தான். அதுவும் இதுல வந்து சிம்ம வீட்டுல கேது சுக்கிரன் இருக்கு இல்லையா? சுக்கிரன் யாரு? உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யாருங்க? 4ஆம் இடத்தோட அதிபன். அவரே வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துடைய அதிபனா வராரு. அதே 11ஆம் வீட்டுல இப்ப செவ்வாய் வர இணைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டம். என்ன ஒரு விஷயம்னா கரியர்ல நீங்க முக்கிய முடிவுகள் நீங்க எடுப்பீங்க. சரியா? 12ஆம் இடத்துல இப்ப ஆல்ரெடி புதன் இருக்குன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்குன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல புதன் வர்றது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பண்ணி ஏதாவது சர்க்கிள்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சோ கொஞ்சம் யோசிங்க, நிதானமா இருங்க. விரயஸ்தானத்துல புதன் இருக்காரு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 3ஆம் இடத்தோட அதிபன் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆட்சி பெற்ற நிலையில இந்த மாதத்துல இருக்காரு. தொடக்கத்துல இருந்தே இருக்காரு. பெட்டர்
ஆகஸ்ட் செப்டம்பர் மேல பாத்துக்கலாம். இந்த திஸ் பீரியட் இஸ் நாட் ஃபேவரபிள் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை. ஸோ தொழில் ரீதியா கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை, பட் கரியர் ரீதியா ஓகே தான். பினான்சியலா நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கடகராசிக்கு அது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கேது சுக்கிரனுடைய இணைவு வந்து இருக்கிறதுனால செகண்ட் ஹவுஸ்ல. ஸோ பண வரவு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். ரொம்ப பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டா ஓரளவுக்கு கொடுப்பாரு. ஏன்னா கேது வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனிமியெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு நார்மலான ஒருத்தர் தான். ரொம்ப மோசமான எதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான எதிரினா அது சனிதான். நமக்கு தான் அஷ்டம சனிலாம் முடிஞ்சு போயிட்டு நம்ம தான் ஜாலியா இருக்கோமே. நம்ம ராசிக்கு தான் குரு வந்துட்டாரு. எங்க திறந்து பார்த்தாலும் கடகராசியில குரு, கடகராசியில குரு, ஆஹா ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்றீங்க அப்படின்னு தான் கமெண்ட் வரும், தெரியும். பட் இருந்தாலுமே இந்த டைம் பீரியட்ல குருவோட இணைவுல உங்களுக்கு சூரியன் இருக்கிறது அப்படின்றது அதிக பலம். பலவீனம் சொல்ல முடியாதுங்க. நிச்சயமாக இந்த ஒரு டைம் பீரியட் வந்து பலவீனம் நம்ம சொல்ல முடியாது. பலமான ஒரு டைம் பீரியட் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வருமா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா கடகத்துக்கு? ராசியில குருங்க, சரியா? ராசியிலே குரு வந்துருச்சு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல எப்படி உங்களை அதாவது படிக்கிற பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சிம்பிளா சொல்றேன், சந்திரனோட வீட்டுல குரு வந்து உச்சம் ஆனாலே மெமரி பவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. ரொம்ப போல்டான டெசிஷன் கூட இந்த மாதம் வந்து எடுப்பாங்க. ஏன்னா சூரியனோட சேர்க்கையில குரு இருக்காரு. ஸோ ரொம்ப போல்டா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கான டெசிஷன் தான் எடுப்பாங்க. லைஃப்ல வந்து ஒரு கோல் செட் பண்ணணும், என்னோட வாழ்க்கையோட கோல். ஏன்னா குரு வந்துட்டாலே தொலைநோக்கு பார்வை வந்து அதிகமாயிடும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கு, 2027 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு குரு அங்கதான் இருக்கு. ஸோ தொலைநோக்கு பார்வைகள் உங்களுக்கு அதிகமாகுதுன்னா லைஃப்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய விஷயம் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்தினால நம்ம லைஃப் இப்படி மாறுமா, இந்த ஒரு விஷயத்தினால நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுமா, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். அது வந்து உங்க குழந்தைங்க பாருங்க, இப்பத்துல இருந்தே அதுக்கு அடி போட ஆரம்பிப்பாங்க. ஸோ குரு வரும்போது ராசிக்கு, அதாவது ராசின்றது ஒரு மனிதனோட மனசு, மைண்டு, அந்த இடத்துல குரு வரும்போது தொலைநோக்கு பார்வைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஃபியூச்சரை நோக்கி. பட் அவங்க யோசிக்கிற விஷயமும் நல்லதா தாங்க இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்படாதீங்க, என்னடா இப்படி சொல்றேன்னுட்டு. பட் அவங்க யோசிக்கிற விஷயமும் நல்லதுக்கே தான். ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது. உங்களுக்கு பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் என்னைக்குமே. இந்த ஜூலை மாதம் நிறைய நல்லது கடகத்துக்கு நடக்கணும். அவங்க நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். இதெல்லாம் ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்க, மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.